வேணும் தானே மேம்? எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நான் ஒரு ப்ரீ ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். லைக் ஐம் அ ட்ரைனர். ஸோ என்னோட மைண்ட்ல இருக்கிறத வந்து வேற மாதிரி யோசிப்பேன். நான் வந்து ஆட் கொடுக்கும் போது அவங்க அந்த அவுட்கம் வராது. நான் நினைச்ச மாதிரி அவுட்கம்ஸ் வராது. அதனாலதான் எனக்கே நானே கத்துக்கணும்ன்றது ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. பட் நான் தேடிட்டு இருக்கும் போதே எனக்கு இன்ஸ்டாகிராம்ல உங்களது வந்துச்சு. உங்ககிட்ட பேசினப்போ எனக்கும் சார் எல்லாரும் சொன்ன மாதிரி கொஞ்சம் டவுட்ஸ் இருந்துச்சு. அது எப்படி இருக்குமோ, லைக் எப்படி நம்ம கத்துக்க முடியுமான்றது ஒரு டவுட் இருந்துச்சு. வீட்லயும் கேட்டேன் நானு, ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டிருந்தோம். சரி ஓகே நீ போட்டுரு பாக்கலாம், எப்படியோ நீட் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. பட் நான் ஜாயின் பண்ணி எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 days நான் அட்டென்ட் பண்ணல. நான் ரெக்கார்டட்ல தான் இருந்தேன். நான் கொஞ்சம் ஒர்க்கே இருந்ததுனால எனக்கு அது ஒர்க்கே பண்ண முடியல. எனக்கு அந்த 8 days நான் அட்டென்ட் ஆகினேன். பட் வேற பக்கம் இருந்ததுனால அந்த ரெக்கார்டட்ஸ் எல்லாமே அப்படியே பார்த்துட்டு இப்பதான் நான் ஒரு 4-5 days தான் ப்ராப்பரா நான் இதுல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் வெரி ஹெல்ப்ஃபுல். அது உங்களோட ரியலி உங்களோட எப்படி சொல்றது, லைக் த வே ஆஃப் டீச்சிங் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப நல்லா இருக்கு. லைக் ஈஸியா எதுவுமே தெரியாதவங்களுக்கு கூட நல்லா நீட்டா சொல்லி கொடுக்குறீங்க. அது கடைசியில ஒரு காலத்துல எதுவும் வேலைக்கு ஆகலைன்னா நான் பெங்களூர் ப்ரீ ஸ்கூலுக்கு வந்துடுறேன். ஒரு வேலை போட்டு கொடுத்துருக்கேன். கண்டிப்பா சார், கண்டிப்பா. பிகாஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. பிகாஸ் சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப நீட்டா சொல்லி கொடுக்குறீங்க சார். அது நீட்டா எப்படி பண்ணணும்ன்றது அப்பத்துக்கு அப்பே டவுட் வந்துச்சுன்னா கிளியர் பண்றீங்க. அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. எனக்கு அந்த இந்த 1 weekலயே ரொம்ப லைக் எல்லாமே கத்துக்கிட்ட மாதிரி எனக்கே ஃபீல் ஆகுது. இன்னும் என்ன கத்துக்க போறோம்ன்றதே நிறைய பிராக்டிஸ் பண்ண நிறைய வந்துடும். ஓகே சார். அதான் எனக்கு ரொம்ப அது ஆல்ரெடி ஒரு 50% நான் கவர் பண்ணிட்டேன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு 1 weekலயே இருக்கு. அது வந்து நம்ம நீடு என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு நம்ம சீக்கிரமா போயிடலாம. நமக்கு இந்த இதுதான் நீட். நம்ம ஃபுல்லா, ஏன்னா இது பெரிய இது ஓஷன் மாதிரி நமக்கு நிறைய இருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு. பட் நமக்கு இது போதும், இந்த செக்டார் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இதை வச்சு மேனேஜ் பண்ணலாம். அதே இப்ப நம்ம இப்ப நானே ரீல்ஸ் ஏதாவது இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது நானே ஒரு ஐடென்டிஃபை பண்றேன். இந்த இதுக்கு நம்ம இத பண்ணா இது வந்துரும்ல, ஒர்க் அவுட் ஆகும், இது வந்துரும், இதுக்கு இது நம்ம பண்ணணும்ன்ற மாதிரி. அதுக்கெல்லாம் நான் பெருசா என்னவோ லைக் ரொம்ப லைக் ஏதோ பெருசா நம்ம ஏதோ பண்ணுமோன்னு நினைச்சேன். பட் இப்பவே ஐ கேன் ஐடென்டிஃபை. சிம்பிள் தான் மேம். சின்ன அந்த நான் சொன்னேன் இந்த 4 பாக்ஸ் தான் மேம். அந்த 4 பாக்ஸ்குள்ள பண்றதுதான் என்ன எடிட்டிங்கா இருந்தாலும். அந்த செட்டிங்கை தாண்டி யாராலையுமே எதுவும் புதுசா பண்ண முடியாது. ஃபியூஷன்ஸ் ஆஃப் செட்டிங்ஸ் தான் அதுக்குள்ளதான் பண்ண போறாங்க. ஸோ அதனால கொஞ்சம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண அதுக்கப்புறம் வர்றது தான் மேம். ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம்.